இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் தம்முடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த கருத்தை பார்த்ததுலேருந்து திமுகவினுடைய உடன்பிறப்புகள் கதற தொடங்கியிருக்கிறானுங்க. என்ன அந்த கருத்து அப்படின்னாக்க, திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு வெறும் 6-7 தெரிந்த முகங்களை வைத்துக்கொண்டு ஒரு தொகுதியில் 500-1000 வாக்குகளை பிரித்து இங்கே யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சிக்கு வர உங்களுடைய வாக்கு பிரிப்பு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும். என்டிஏ கூட்டணிக்குள்ள வலு சேர்த்து யாரை வீழ்த்த வேண்டுமோ அவர்களை வீழ்த்த வேண்டும்னு சொல்லிட்டு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு கீழே பார்த்தா திமுகவினுடைய 200 ரூபாய் பெறக்கூடிய உடன்பிறப்புகள் ரொம்ப பொங்கி தன்னுடைய பதிவு செய்யறானுங்க. என்ன எங்க விஷயம் அப்படின்னா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் தொடர்ந்து மேடைகளை விமர்சனம் செய்வது யாரை? திமுக. குறிப்பிட்டே அவர் சொல்லுவார்ல, திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை நாம அழிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வலுவான கூட்டணிக்குள்ள இணையணும். நீங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு தனித்து நிற்கக்குள்ள உங்களுடைய ஆதரவு வாக்குகள் பிற கட்சிகளிலிருந்துமே பிரியும். அப்படி பிரிந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். திமுகவுக்கு நிச்சயமா சாதகமா அமையும். அப்ப நீங்க திமுகவை உள்ளபடியே வீழ்த்தணும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணிக்குள்ள இணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை என்று சொன்னால் திமுக இந்த மண்ணில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் மோகன்ஜி அவர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சார். இதற்காக தான் திமுகவில் இருக்கக்கூடியவனுங்க கதறானுங்க. எங்க இவர் அதிமுகவினுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா நாம தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் முழுமையாக அறிந்து விட்டோம். எதிரியை வீழ்த்த வேண்டும் எனில் நாம் எல்லாம் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒரே களத்தில் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் சால சிறந்த ஒரு விதியாகும். அதை சொன்னா கடிக்க வரானுங்க. விஜயோடைய ரசிகர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரியை நம்ம வீழ்த்துறோம்னா நாம எல்லாம் ஒன்று சேரணும்.